Hi guys, welcome back to our channel. நம்ம சேனல்ல இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம நருட்டோ சீரிஸ்ல இருக்க ஈவிலஸ்ட் கேரக்டர்ஸ்ல ஒரு ஆள் தான் நம்ம ஒரோச்சிமாரு தான். நம்ம ஒரோச்சிமாரு அவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச நல்ல விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல தெரியாம செஞ்ச நல்ல விஷயங்களை பத்தி பார்த்தறலாம். நம்ம ஒரோச்சிமாருனால தான் ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு ஒரு வுட் ஸ்டைல் நின்ஜுட்சு யூசர் கிடைச்சிருப்பாங்க. அதாவது நம்ம கேப்டன் யாமோட்டோ கிடைச்சிருப்பாரு. நம்ம கேப்டன் யாமோட்டோ தான் ஹசிராமா செஞ்சுக்கு அப்புறம் வுட் ரிலீஸ் ஜுட்சு யூஸ் பண்ற ஒரே ஆள். அதோட நம்ம நருட்டோ நைன்டெல் பீஸ்டோட கண்ட்ரோலுக்கு போனா நம்ம நருட்டோவை நார்மல் ஆக்குற ஆள்னா நம்ம கேப்டன் யாமோட்டோ தான். ஏன்னா நம்ம கேப்டன் யாமோட்டோக்குள்ள தான் ஹசிராமா செல்ஸ். நம்ம ஹசிராமா எவ்வளவு பெரிய டெயில் பீஸ்டா இருந்தாலுமே ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடுவாரு. சோ அதனாலேயே நம்ம கேப்டன் யாமோட்டோ எவ்வளவு பெரிய டெயில் பீஸ்டா இருந்தாலுமே ஈஸியா சீல் பண்ணிடுவாரு. சோ இதுக்கெல்லாம் காரணம் என் தலைமை ஒரோச்சிமாரோட ரிசர்ச் தான். அடுத்து நம்ம சாஸ்கே பவர்ஃபுல்லா இருக்காருன்னா நம்ம ஒரோச்சிமாரு தான். நம்ம ஒரோச்சிமாரி கொடுத்த ட்ரைனிங்ல தான் நம்ம சாஸ்கே ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருந்திருப்பான். நம்ம ஒரோச்சிமாரு என்னதான் நம்ம சாஸ்கேவோட உடல் அடையிருக்காண்டி ட்ரைனிங் கொடுத்திருந்தாலுமே நம்ம ஒரோச்சிமாருக்கு தான் அது கெட்டதா போயிருக்கும். ஏன்னா நம்ம சாஸ்கே ஒரோச்சிமாரை கொண்டுருவான். நம்ம ஒரோச்சிமாரு கொடுத்த ட்ரைனிங் அவனுக்கு கெட்டதா அமைஞ்சிருந்தாலுமே இந்த ஷினோபி வேர்ல்டுக்கு நல்லதா தான் அமைஞ்சிருக்கும். அடுத்து நம்ம ஒரோச்சிமாரு தெரிஞ்சு செஞ்ச நல்ல விஷயங்களை பத்தி பார்த்தரலாம். நம்ம சாஸ்கேவால மனம் திருத்தப்பட்ட நம்ம ஒரோச்சிமாரு நம்ம மதரா கிட்ட அடி வாங்கி சாவ கடந்த சுனாடேவை வந்து நம்ம ஒரோச்சிமாரு தான் காப்பாத்திட்டு. ஏன்னா நம்ம ஒரோச்சிமாரோட டீம்மேட்டான கரினு சுமா நம்ம லேடி சுனாடேக்கு அவங்களோட சக்கராவை ஷேர் பண்ணி உயிர் பழக்க வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல மட்டும் நம்ம ஒரோச்சிமாரு வராம இருந்தா நம்ம 106 சென்டிமீட்டர் பாத்துருக்க மாட்டோம். அடுத்து ஃபைனலா நம்ம ஒரோச்சிமாரு செஞ்ச மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னன்னா 4 ஹொக்காகேஸை ரீஅனிமேட் பண்ணதா. ஹொக்காகேஸ்னால தான் வார்ல ஓரளவுக்கு உயிரிழப்புகள் கம்மியா இருக்கும். அதோட வார் ஓரளவுக்கு ஸ்டாப் ஆயிருக்கும். எடுத்துக்காட்டுக்கு நம்ம மினாட்டோ மட்டும் 10 டெயில் பீஸ்டோட டெயில் பீஸ்ட் பாமை டெலிபோர்ட் பண்ணாம இருந்திருந்தாருன்னா நம்ம நருட்டோ சாக்குரான்னு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. சோ வாரையுமே ரொம்பவுமே ஈஸியா முடிச்சிருப்பாங்க. இந்த வீடியோக்கான எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி